பாருங்க, மகலாத் லேயனோத் அப்படின்னா துக்கமான நேரத்தில் பாடுகிறதான ஒரு சங்கீதம். அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஹீப்ரு வேர்ட், எபிரேய வார்த்தை. மகலாத் லேயனோத், துக்கமான நேரத்தில் பாடப்படுகிறதான சங்கீதம். இதை யார் எழுதினது பாருங்க, ஏமானின் போதக சங்கீதம். ஏமான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பேர் கேள்விப்பட்டதில்ல. யாருன்னு பார்ப்போமா? 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். பாருங்க, தாவீது கர்த்தருடைய ஆலயத்துல சங்கீத சேவையை செய்யறதுக்காக, பாடுகிறதுக்காக சிலரை ஏற்படுத்தினார். அவங்க ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக அவங்க சில வேலைகளை, பணிவிடை வேலைகளை செய்கிறதுக்கு நியமித்திருந்தார். சங்கீதம் சேவையை செய்கிறதற்கு சிலரை நியமித்திருந்தார். அதில் இந்த ஏமான் யாரு? ஒரு பாடகர். அவர் யாருடைய மகனா? யாருடைய மகன்? யோவேலின் மகன். யோவேல் யாருடைய மகன்? சாமுவேலின் மகன். சாமுவேல் யாருடைய மகன்? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், ஜெஷ்னாக்கு தெரியுது பாருங்க. எல்கானா. அன்னாள் எல்கானாவின் மகன்தான் யாரு? சாமுவேல். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு பிறந்த பிள்ளைகள் யாரு? அபியா, யோவேல். அவர்கள் சரியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததாக இல்லை. ஆனால் அவர்கள், யோவேலுடைய குமாரன் ஏமான், இந்த சங்கீதக்காரன், தாவீதுடைய அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் சங்கீத சேவையை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏமான் எழுதின சங்கீதம், அவர் ஒரு துக்கமான நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமா? என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். அவர் எப்பெல்லாம் கூப்பிடுறாராம் பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 13ஆம் வசனம், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு நேராக வருகிறது. எதற்காக இவர் கூப்பிடுகிறார்? அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? 3-5 வசனங்கள் வாசித்து பார்க்கலாம். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அர்ப்பண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போலானேன். பாருங்க, பயங்கரமான ஒரு துக்ககரமான சூழ்நிலையில இருக்கிறார். நாம யாராவது இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறோமான்னு பாருங்க. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்றார், என் லைஃபே முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய பலன் எல்லாம் அற்று போயிற்று, எனக்கு பலனே இல்லை. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னா, ஒரு செத்தவனை போல, மரித்தவர்களில் ஒருவனை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 6-9 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, பயங்கரமான அவருடைய நெருக்கம், அவருக்கு இருந்த துக்கம், வேதனை எப்படி இருக்குன்னா, அது இருளை போல இருக்கு, ஆழத்தில் கொண்டு போட்டது போல இருக்கு, அலைகள் அவர் மேலே புரளுவது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியெல்லாம் சொல்கிறாரு? இருளை போல இருக்கு, ஆழத்தில் கொண்டு போய் போட்ட மாதிரி இருக்கு, அலைகள் அவர் மேலே புரண்டு வருகிறது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி துக்கமான சூழ்நிலையில் நாம் யாராவது இருக்கிறோமா? அப்புறம் 4ஆம் அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், 15-18 வசனங்களை வாசிப்போம். சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, சிறுவயது முதலேயே அவர் எப்படி இருக்கிறாராம்?
சிறுமைப்பட்டவராக இருக்கிறாராம். ஆ உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன செஞ்சிட்டாங்களாம்? அவரை விட்டு தூரமா போயிட்டாங்களாம். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டதான சூழ்நிலையிலே அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆனாலும் அவருக்கு தேவன் பேரில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததுனால அவர் எப்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாராம்? இரவும் பகலும் அவரை நோக்கி அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். காலையிலே அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எதனால? தேவன் எனக்கு என்றைக்காவது பதில் செய்வார் என்ற ஒரே நம்பிக்கையினால அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவர் சில கேள்விகளை கேட்கிறார். 10-12 வசனங்களை வாசிப்போம். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? பாருங்க, மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்வீரோ. மரித்தவர்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறாரா? எங்க செய்திருக்கிறார்? மரித்தவர்கள் யாருக்காவது அற்புதம் செய்திருக்கிறாரா? ஆமா, லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்ல. நாயின் ஊர் விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அடுத்தபடியாக அவர் கேட்கிறார், அழிவில் உமது உண்மை விவரிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அழிவில் பாருங்க, தானியேல அழிக்க போறாங்க, அவனை சிங்கக்கெபியில தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய உண்மையை அந்த இடத்துல விளங்க பண்ணினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான், இனி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முடிந்து போனதா? இல்லை. அந்த இடத்துல தேவன் உண்மை உள்ளவராய் அவருடைய உண்மையை விளங்க பண்ணினார். பாரு, இருளில் அவர் என்ன செய்கிறாராம்? அதிசயத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். இருளை அவரால் என்ன செய்ய முடியும்? வெளிச்சமாய் மாற்ற முடியும். அவர் உண்டாக்கின முதல் காரியம் என்னது? சிருஷ்டிப்புல முதல் சிருஷ்டிப்பு என்னது? வானம். அப்படிதானே? வானமா பூமியா? ஆதியாகமம் எடுத்து வாசித்து பாருங்க. முதலாவது அவர் சிருஷ்டித்தது எதை சிருஷ்டித்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். முதல் நாள் அவர் என்ன உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, இருளை அவரால் என்ன செய்ய முடியும்? வெளிச்சமாக மாற்ற முடியும். நாம் எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட உபத்திரவமான சூழ்நிலையில, எப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில் நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் எல்லாவற்றினின்றும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எல்லாரும் சொன்னீங்களா? பிள்ளைகள் எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் பயபக்தியா ஒரு முறை ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். இப்போது சாட்சி கொடுக்கிற நேரம்.